சிட்டி என்ன அப்படின்னா n log n. ஹீப்பிஃபை பண்றதுக்கு வெறும் log n. ஹீப் சார்ட் அப்படின்னா கூட ஒரு n சேர்த்துப்போம். n log n. ஓகே, இதெல்லாம் வந்து ஹீப் ஆப்ரேஷன்ஸ் பத்தினது. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் ஹீப்புக்கான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸ் ஹீப் ஃபைண்டிங் த லார்ஜஸ்ட் எலமெண்ட் ஆர்டர் ஆஃப் 1. மேக்ஸ் ஹீப்ல வந்து ஃபைண்டிங் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n. ஏன்னா மேக்ஸ் ஹீப்ல வந்து உள்ளதுலேயே மேக்ஸிமம் என்ன எலமெண்ட்டோ இப்போ 50 எப்படி இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து மேலே ரூட்ல இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், தான் ஆர்டர் ஆஃப் 1. அதே ஸ்மாலஸ்ட் அப்படின்னா லாஸ்டா இருக்கும். அந்த ஹீப்போட லாஸ்ட் லீஃப்ல தான் வந்து அதோட ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குங்கிறதுனால நம்ம n டைம்ஸ் டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்கிறதுனால மேக்ஸ் ஹீப்ல ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் பண்றதுக்கு ஆர்டர் ஆஃப் n. அதே மின் ஹீப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் ரூட்ல இருக்கும், அதனால ஆர்டர் ஆஃப் 1. லார்ஜஸ்ட் எலிமெண்ட் லீஃப்ல இருக்கும், அதனால ஆர்டர் ஆஃப் n. அப்படியே மாத்திக்கணும். மின் ஹீப் டு மேக்ஸ் ஹீப்புக்கு வந்து சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n. கம்ப்ளீட்டா எல்லா எலமெண்ட்டையும் நம்ம பண்றதுனால ஆர்டர் ஆஃப் n. மின் ஹீப் அண்ட் மேக்ஸ் ஹீப் ஈக்குவல் டு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. மின் ஹீப்பும் மேக்ஸ் ஹீப்பும் எப்படி இருக்கும், அது ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயா இருக்கும். கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா நம்ம என்ன பார்த்தோம், ஒரு லெவலா வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கணும். ஓகே, 0 ஆர் 1 சைல்டு அதெல்லாம் பத்தி ப்ராப்ளம் இல்லை, பட் லெவல் பை லெவல் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு மின் ஹீப்போ மேக்ஸ் ஹீப்போ இருந்ததுன்னா அது என்ன ட்ரீ அப்படின்னா தட் இஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, இன் பைனரி ஹீப் அரே ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைனரி ட்ரீயையும் அரே ரெப்ரசன்டேஷன்ல பண்ணுவோம். ஓகே, பைனரி ட்ரீ இருந்துச்சு அப்படின்னா அதுவும் அரே ரெப்ரசன்டேஷன்ல பண்ணுவோம். பைனரி ஹீப்பும் அரே ரெப்ரசன்டேஷன்ல பண்ணுவோம். ஓகே, பைனரி ட்ரீ அப்படின்னா நம்ம 0 1 2 3 அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் அட் 0. இது பைனரி ட்ரீலாம் நம்ம அந்த மாதிரி தான் அரே ரெப்ரசன்டேஷன்ல பண்ணுவோம். ஸோ ஒரு பேரண்ட் நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ பி சி அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நோடு வந்து எதுல இருக்கும் அப்படின்னா I(2), ஃப்ளோர் ஆஃப் 2. ஓகே, ஸோ வந்து இப்போ 0ல இருக்குன்னு வச்சுக்கோங்க பேரண்ட் நோடு. லெஃப்ட் சைல்டு எதுல இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைல்டோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா 2 இன்டூ I+1 இருக்கும். ஓகே, இது வந்து ட்ரீ ரெப்ரசன்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றது 2 இன்டூ I+1. அதே ரைட் சைல்டு அப்படின்னா 2I+2 இருக்கும் ரைட் சைல்டு. ஓகேவா, அப்போ இது வந்து 0 பொசிஷன்ல இருந்தது அப்படின்னா இது 1ல இருக்கும், இது 2ல இருக்கும். பி 1ல இருக்கும், இது வந்து 2ல இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஏ